மூச்சே எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. அப்பனே முருகா, என் பேத்தியை நீதாயா எப்படியாவது காப்பாற்றணும். அவளுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் தினமும் உன்னை பார்த்துட்டு தானே எந்த வேலையும் ஆரம்பிப்பா. தினமும் சன்னதிக்கு வந்து உன்னை பார்த்து உன்கிட்ட பேசினாதான் அவளுக்கு மனசே நிம்மதியாக இருக்குன்னு பல நாள் என்கிட்ட சொல்லியிருக்கா. அப்படி உன்னோட தீவிர பக்தையா அவ. அப்படிப்பட்ட உன் பக்தைக்கு நீ இவ்வளோ பெரிய ஆபத்தை கொடுக்கலாமா ஐயா? என்னையா விளையாட்டு இதெல்லாம்? வயசு பிள்ளையா, காணணுன்னு உள்ளமெல்லாம் பதறுது. ஏன்யா இப்படி விளையாடுற? சீக்கிரம் எங்கள் பிள்ளைய எங்ககிட்ட திரும்பி கொடுத்துறியா? அவளுக்காக கொஞ்சம் மனசிறங்கியா. அந்த பசங்க நமக்கு வேண்டப்பட்டவங்க கூட கிடையாது. ஒரு மனிதாபிமானத்தில் இங்கே யாரும் இல்லை, நாங்கள் தனியாக இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக அந்த பசங்க தேட போயிருக்காங்க. அந்த பசங்க கண்லையோ இல்லை என் மகன் கண்லையோ யாராவது ஒருத்தர் கண்ணில் படவையா 3 பேர் தேடி போயிருக்காங்க. யார் கண்லையாவது பட்டு எப்படியாவது என் பேத்தியை நல்லபடியாக கொண்டு வந்துறியா சாமி? முருகா, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதுன்னு உனக்கும் தெரியும். பல நாள் அவ கூட நானும் கோயிலுக்கு வந்திருக்கேன். ஆனால் வெறும் பிரசாதம் சாப்பிட்டுட்டு உன்னை எட்டி கூட பார்க்காம போயிருக்கேன். ஆனால் இன்னைக்கு உன்னை எட்டி பார்த்து அழுது நின்று கேட்குறேன், என் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதியா சாமி? அவளை தயவு செஞ்சு கொடுத்துறியா எங்ககிட்ட? அவளுக்கு என்ன ஆயிருக்கும் ஏதாயிருக்கும்னு நினச்சி பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எதுவும் ஆகாமல் எப்படி இருந்தாலும் அப்படியே கிடச்சிடணும் ஐயா. இதுக்கு நீதாயா வழி வகுக்கணும் ஐயா. எங்கள் மன்றாட்ட தயவு செஞ்சு கேளியா. சீக்கிரம் ஏதாவது என் பேத்தியை கண்டுபிடிக்க வழி கூடியா. உன்னை ஏதாயா மழை போல நம்பியிருக்கோம், கை விட்டுறாதையா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா ஆகாஷ். கவலைப்படாதீங்கண்ணா, நிச்சயம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். நேற்று நான் அவனுங்களை அடிச்சனால தான் இப்போ கடத்தியிருக்கானுங்க. நான் பேசி சுமூகமாக முடிச்சு வச்சிருக்கணும். உங்கள் மேலே என்னென்ன தப்பு? அதுக்குன்னு கடன் வாங்கினவர் வீட்லேயே இல்லை, 2 பேரும் லேடிஸாக தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் அவன் வம்பு பண்ணிட்டு இருந்திருக்கான். அதனால தான் நீங்கள் தட்டி கேட்டிருக்கீங்க. தப்பை தட்டி கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லைண்ணா. நீங்கள் அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு நல்லது தான் செஞ்சுருக்கீங்க. அவனுங்க திரும்ப இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நமக்கு என்னென்னா தெரியும். பயந்துட்டு இனிமேல் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தானே நம்ம நினச்சோம். ஆமாண்டா, அப்படி தான் நினச்சேன். ஏன்னா அவளுக்கு அம்மா கிடையாது, அப்பாவும் பாட்டியும் மட்டும்தான். அப்பா வேலைக்கு போன நேரம் பாட்டியும் அவ்வளோ எதுவும் தனியாக இருக்கும்போது இப்படி யாரும் வம்பு பண்ணக்கூடாது, ஏன் அவங்களே வந்து கூட திரும்ப இப்படி வம்பு பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தான் உதவி பண்ண போனேன். கடைசியில் என் உதவியே அவளுக்கு உபத்திரமாயிருச்சு. நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்கண்ணா, நல்லதே நடக்கும். அதான் அந்த 3 பேரில் ஒருத்தனோட சிக்னல் காட்டுதில்ல, அதை தேடி தானே இப்போ போயிட்டு இருக்கோம். போலீஸ்க்கும் கால் பண்ணியாச்சு, அவங்களும் வந்துட்டே இருக்காங்க. போலீஸ் வரக்கு முன்னாடி நம்மளே முன்னாடி போயிடுவோம். நிச்சயம் அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது, நல்லபடியாக தான் இருப்பாங்க, நம்புவோம்ண்ணா. நல்லா இருக்கணும்டா. எதுவும் ஆயிடுச்சுன்னா என் வாழ்நாளில் அந்த குற்ற உணர்ச்சி என்னால் தாங்கிக்கவே முடியாது. என்னால் ஒரு பொண்ணு வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சேன்னு நான் அதை நினச்சி நொந்துருவேன். அதுலேயும் அவள் என் ஃப்ரெண்டு வேற, அவளுக்கு எதுவுமே ஆயிருக்கக்கூடாது. கடவுளை வேண்டிகிட்டே தான் நானும் போயிட்டே இருக்கேன். எதுவும் பண்ணியிருக்க மாட்டானுங்கண்ணா. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இப்படி மிரட்டினா பயப்படுவாங்க அப்படின்னு எதுவும் மிரட்டுறதுக்காக தான் கடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் மனசை தளர விடாதீங்கண்ணா, நிச்சயம் காப்பாற்றிடுவோம். அதை நம்பி மட்டும்தான்டா நான் போயிட்டுருக்கேன். காட்டின லொக்கேஷன் கரெக்டாக இருந்திருக்கணும். அவன் ஃபோனை ட்ராக் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஒருவேளை ஃபோனை எங்கேயும் வச்சுட்டு அவன் எங்கேயும் போயிருக்கக்கூடாது. ஃபோன் அவன் கையிலேயே வச்சுருந்துருக்கணும். நம்ம ட்ராக் பண்ணி போகிற லொக்கேஷன் கரெக்டாக இருக்கணும் தம்பி. நிச்சயம் சரியாக இருக்கும்ண்ணா. இத்தனைக்கும் என் ஃப்ரெண்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தானே இருக்கான். அவன்கிட்டையும் கேட்டு தான் நம்ம இப்போ ட்ராக்கே பண்ணியிருக்கோம். அதனால் அவன் லைவாக எங்கெங்கே நகர்ந்தாலும் நமக்கு சொல்லிகிட்டே தான் இருப்பான். அது ஒரு பிரச்சனையும் இல்லை, கவலைப்படாமல் போகலாம். நமக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுவான், அவங்க டீமுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுவான். வந்துட்டே தான் இருக்காங்க. சரிடா தம்பி, எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. நீ தான் என்னமோ சொல்கிற. நல்லபடியாக அந்த லொக்கேஷன் கரெக்டாக காமிச்சா சரிதான். அவளை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு போதும்டா. நிச்சயம் காப்பாற்றிடலாம்ண்ணா, நீங்கள் போங்க. ஐயோ கடவுளே, இந்த மருதும் ஆகாஷம் இருக்கிற வரைக்கும் நான் ஒன்றும் பண்ண முடியாது போல. நான் பெரிய பிளான் பண்ணி இவனை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அது முடியல. அதை கெடுத்தவளை எப்படியாவது பழி வாங்கணும் தான் ரவுடிங்களை வீட்டுக்கு அனுப்புனேன். அவங்க அப்பா வாங்கின பணத்தை கேட்குற மாதிரி போய் ஏதாவது கொஞ்சம் ரோட்டில் வச்சு அசிங்கப்படுத்திட்டு வந்தால் கொஞ்சம் அவள் கஷ்டப்படுவா. அவள் சோகத்தை பார்த்து நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு அனுப்பி வச்சேன். அதையும் இடையில இந்த மருது போய் சொதப்பி விட்டுட்டான், எல்லார்த்தையும் அடிச்சு போட்டுட்டான். அவனுங்க அந்த கோவத்தில் அவளை கடத்தி வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை இவனுங்க 2 பேரும் கேள்விப்பட்டா ஐயோ அப்படியா அப்படின்னு பரிதாபப்பட்டுட்டு வருவானுங்களா? இவனுங்க கூட சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வாங்கன்னா கண்டுபிடிக்காம நாங்கள் வீட்டுக்கு வரமாட்டோம், அங்கே ஸ்டேஷனுக்கு போக போகிறோம், கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம், அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறானுங்க. இதெல்லாம் எப்படியாவது அமுதாக்கு சொல்லி வேறு இடத்துக்கு அவளை மாற்ற சொல்லலான்னா அவளும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. எங்கே தான் போய் தொலைஞ்சாலோ தெரியல. இவனுங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிருமே. ஆனால் அவங்க கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் மறைச்சு வச்சிருக்கோன்னு சொன்னாங்க. என்ன நடக்க போது ஒன்றும் புரியல. அகிலா ஏன் ரொம்ப நேரமாக மாடியிலே நின்றுட்டு இருக்கா? என்னாச்சு அகிலா? அகிலா என்னங்க? ஏமா என்னாச்சு? எதுக்கு கோபமா இருக்க? கோவமா இல்லாமல் வேற என்னங்க பண்ணுறது? எல்லாம் இந்த பசங்களை நினச்சிதான். ஏமா நம்ம பசங்க என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்களா? இதுக்கு மேலே என்னங்க பண்ணணும்? என்ன சொன்னாலும் தெளிவா சொல்லாகிலா, எனக்கு புரியல. அது ஒன்றும் இல்லைங்க. இந்த மீனா இருக்காளா,
ஆமா, நம்ம தம்பிய அந்த கல்யாணத்துல இருந்து காப்பாத்தினாலே அந்த பொண்ணு. ஆமாங்க, அதே பொண்ணுதான். நேத்து அவன் வீட்டுக்கு மருது போயிருக்கான். போன நேரத்துல அவங்க அப்பா யார்கிட்டயோ கடனை வாங்கி வச்சிருந்திருப்பாரு போல. அவங்க வீட்ல வந்து சத்தம் போட்டிருக்காங்க. கடன் வாங்கிட்டு பணம் கொடுக்கலன்னா அவங்க கோவப்பட தானே செய்வாவ. இவன் நடுவில் போய் அவங்க 3 பேர்த்தையும் போட்டு அடிச்சு போட்டிருக்கான். என்னம்மா சொல்ற? நம்ம மருது சண்டை போட்டானா? சண்டை போட்டானாவா? 3 பேர்த்தையும் அடிச்சு போட்டு கட்டி வச்சிருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு பிறகுதான் அவுத்தே விட்டுருக்கான். இனிமேல் இந்த வீட்டில் யார்கிட்டயும் வம்பு பண்ணக்கூடாதுன்னு மிரட்டி விட்டுருக்கான். அங்கே உள்ளவங்க எனக்கு கால் பண்ணி சொன்னாவ. நான் நேத்தே இவங்கிட்ட என்ன மருது இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறேன்னதுக்கு என் கண்ணு முன்னாடி இப்படி ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதான் கோவத்தில் அடிச்சிட்டேம்மா அப்படின்னு சொன்னான். சரியா, நீ நல்லது பண்ணுற சரிதான். உனக்கு எதுவும் ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் அம்மான்னு சொல்லி நேத்தே திட்டி விட்டுருக்கேன். சரிம்மா நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னான். இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல நீ? சொல்லக்கூடாதுன்னா இல்லைங்க. சரி, அதுக்கு மேலே எதுவும் பண்ண மாட்டான்னு நானும் விட்டுட்டேன். இன்னைக்கு சாயங்காலம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போன பிள்ளையே காங்கலையாம். அவ எங்கே போனாலோ என்ன ஆனாலோ இவனும் ஆகாசும் வீட்டுக்கே வரலங்க. அந்த பிள்ளையை கண்டுபிடிக்க போறோன்னு தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க ராத்திரி நேரத்துல. என்னம்மா சொல்ற? அந்த பிள்ளை கடத்திட்டாங்களா? ஆமாங்க. யார் கடத்தினா என்ன ஏதுன்னு தெரியுமா? அது தெரிஞ்சா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? அது தெரியாம தான் இவனுங்க 2 பேரும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளையை காங்கலன்னா அவிய வீட்டுல தேட மாட்டாவளோ. இவனுங்க 2 பேரும் சாப்பிட கூட இல்ல. ராத்திரி நேரம் அங்க இங்க அலைஞ்சு ஏதாவது ஆயிட்டுனா என்ன செய்வேன்? நீ பசங்க மேல அக்கறைப்படுறது சரிதாம்மா. பசங்க ஊதாரித்தனமா ஊர் சுத்திட்டு தெரிஞ்சாலோ, அவங்க ஏதாவது தப்பு பண்ணாலோ பெத்தவங்க நம்ம கண்டிக்கலாம். ஆனா பசங்க நல்ல விஷயமா தானமா அலையிறாங்க. நினைச்சு பாருமா, அன்னைக்கு அந்த நிச்சயதார்த்தத்துல ஒருத்தரை நம்பி, அந்த ஃப்ராடுக்காரங்களை நம்பி நம்ம ஏமாற தெரிஞ்சோம். அப்ப அந்த மீனா பொண்ணு தானமா வந்து காப்பாத்தினா. இன்னைக்கு அவளுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது மறுத்து போறது தப்பே இல்லை. இன்னைக்கும் ஒருத்தவங்க நமக்கு செய்த நன்றிய மறக்க கூடாதுலாமா? அது சரிதாங்க, இருந்தாலும் எனக்கு உன்னோட கோவம் புரியுதுமா. உன் கோவம் நியாயமானதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. நீ பசங்களை மட்டுமே நினைக்காத. பாவமா, அந்த பிள்ளை வயசு பிள்ளை தானுங்கும் போது எல்லாருக்கும் பதட்டமா தானே இருக்கும். கடத்தின அந்த பிள்ளை என்ன பண்றானோ என்ன செய்யறானோன்னு பெத்தவியலுக்கு எப்படி இருக்கும்? அந்த பிள்ளைக்கு வேற அம்மா இல்லைன்னு ஒரு நாள் இவன் சொன்னாம்மா. பாவம்ல, அப்பாவும் பாட்டியும் மட்டும்தான் சொன்னான். 2 பேரும் வயசானவிய எப்படி போய் தேடுவாங்க? ஆம்பளை தொண்ணு அங்க யாரும் இல்லல்ல. நம்ம தம்பி 2 பேரும் போனது தப்பு இல்லம்மா. நீ பதட்டப்படாத, அவனுங்க பத்திரமா வந்துருவானுங்க. ஏங்க தேடி போறது நல்ல விஷயம்தான். அந்த பிள்ளைக்கு உதவுறேன்னு ரவுடி பசங்க இவனுங்களை ஏதாவது அடிச்சிட்டா நான் என்னங்க பண்றது? கெட்டதா மட்டுமே யோசிக்காதா அகிலா, நல்லதா யோசி. பசங்க நிச்சயம் காப்பாத்திடுவாங்க, நம்பு. நல்லதா யோசிக்கணுமா? நல்லதா யோசிச்சா எனக்கு என்ன கோட்டையே கிடைக்க போகுது? நிச்சயம் கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்படாதங்கிறாரு இவரு வேற. நான் கண்டுபிடிக்க கூடாதுன்னு தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பாட்டி அழாதீங்க பாட்டி, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. அவ நல்லபடியா திரும்பி வந்துடுவா. நீங்களும் வயசானவங்க, எவ்வளவு நேரம் இப்படி அழுதுகிட்டே நிப்பீங்க? ஒரு சேராவது கொண்டு வரேன், உட்கார்றீங்களா? இல்லம்மா, என் பேத்தியை பார்க்காம எனக்கு எதுவுமே செய்ய முடியலம்மா. இந்த முருகன் வயசான கிழவியை இப்படி நிக்க வச்சு அழுக வைக்கிறமேன்னு பார்க்கட்டும். பார்த்தாது என் பேத்தியை என்கிட்ட கொடுக்கட்டுமா? முருகன் நம்மளை சோதிக்கிறான், என்ன செய்ய? தாங்கி தானே ஆகணும். பாட்டி தரையிலையாவது உட்காருங்க பாட்டி, எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கீங்க நீங்க? பரவாயில்லம்மா பரவாயில்ல. செல்லம், குட் மார்னிங். என்ன செல்லம், நைட்டெல்லாம் உன்னை ஒழுங்கா தூங்க சொன்னல, தூங்கவே இல்லையா? பாரு, அழுதுட்டே இருந்திருக்கேன் நைட்டெல்லாம். ஐயோ ஐயோ, எதுக்கு அழுகுற? மாமனை பார்த்து முதல்ல எதுக்கு பயப்படுற? மாமன் உன்னை நல்லா வச்சுக்குவேன், கவலையே படாத. ஆமா அண்ணி, அண்ணன் உங்களை சூப்பரா வச்சுக்குவாரு. எதுக்கு பயந்துட்டே இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம், நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டாமா? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ். அட என்ன அண்ணி, கல்யாணம் ஆக போது என்ன விட்டுருங்கன்னு இன்னும் அழுதுட்டு இருக்கீங்க. சந்தோஷமா அண்ணன் கையால தாலியை வாங்கிக்கோங்க. உங்க யாருக்குமே கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இப்படி வேலை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றதெல்லாம் தப்பு. இங்க பாரு மீனா, எங்க அகராதியில தப்பு சரியில்லாம் கிடையாது. எங்களுக்கு என்ன பிடிக்குதோ என்ன தோணுதோ அதை தான் செஞ்சோம், இனிமேலும் செய்வோம். அதனால ஒழுங்கா அடம்பிடிக்காம மாமனை கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லை. தயவு செஞ்சு தாலியை மட்டும் என் கழுத்துல கட்டிடாத. அடடடா, உனக்கு என்ன பிடிக்கலன்னா என்ன? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கே. அப்ப நான் என்னம்மா பண்றது? ஏன்டா என்ன இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. அதுக்காகவா கஷ்டப்பட்டு ராத்திரியில இருந்து உன்னை கடத்தி வச்சிருக்கோம்? கல்யாணம் காலையில இருந்து தானே சொன்னா, இப்பவே என்னடா வந்து நிக்கிறான்னு தானே யோசிக்கிறேன். கல்யாணம் காலையில நடத்தலான்னு தான் இருந்தோம். உடனே போய் கேலண்டரை பார்த்தா 4 to 5 தான் பிரம்ம முகூர்த்தமா. அப்ப கல்யாணம் பண்ணாதான் அமோகமா இருக்குமா. அதனால விடியற வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சீக்கிரமா கிளம்பி வந்துட்டேன் தங்கம். அண்ணி, அண்ணன் கிளம்புனது மட்டும் இல்ல, எங்க 2 பேர்த்தையும் சேர்த்து கிளப்பி கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆமாண்டா, பிறகு நம்ம கல்யாணத்துக்கு ஒரு 2 பேர் கூட வரலையேன்னு
நீ வருங்காலத்துல அதை நினைச்சு கொஞ்சம் கூட கஷ்டப்பட்டு கண்ணீர் விடக்கூடாதுல்ல. மாமா மனசு தாங்காதுல, அதான். அதுலயும் அந்த கடைசியில நிக்கிறான் பாரு, அவன்லாம் குளிக்கவே மாட்டான், வாரத்துக்கு ஒரு முறை தான் குளிப்பான். அவனையும் குளிக்க வச்சு கிளப்பி கூட்டு வந்திருக்கேன்னா பாத்துக்க. சரி, எதுக்கு பேசி பேசி நேரத்தை வீணாக்கணும்? இந்த வரண்டி செல்லம். வேண்டாம் வேண்டாம். என்ன விட்டு வேண்டாம். எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல. என்ன விட்டு. எங்க அப்பா வாங்கின காசு நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன் ப்ளீஸ். அட, இன்னும் உங்க அப்பா வாங்கின காசுக்காக தான் உன்னை கடத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நினைச்சிட்டியா? சேச்சே, இல்லடி தங்கம். உன்னை முத நாள் பார்த்தோன்னே மாமாக்கு பிடிச்சிட்டு கட்டினா உன்னதான் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதாவது முதல்ல கல்யாணம் பண்றது உன்னதான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் இப்ப தூக்கிட்டு வந்திருக்கேன். காசு கிடக்குது கழுத. வா, கல்யாணம் பண்ணிக்கலாம். வேண்டாம் வேண்டாம். தயவு செஞ்சு அப்படி பண்ணாத ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன விட்டு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. அண்ணே, நிறுத்துண்ணே. என்னடா தாலி கட்ட போறேன் அபசகுணமா நிறுத்துன்னு. ஐயோ, அப்படி சொல்லக்கூடாதோ. சாரிண்ணே. இல்ல, அண்ணி இன்னும் கையை கட்டி உட்காந்துட்டே இருக்காவல்ல. ராத்திரியில இருந்து கையை கட்டி போட்டிருக்கோம். பாவம், அவியலுக்கும் வலிக்கும்ல. கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு நிக்க வச்சு கல்யாணம் பண்ணுனே. அட்டா, இது தோணாம போயிட்டு பாத்தியாடா. உனக்கு உன் அண்ணி மேல எவ்வளோ அக்கறை. சரி, கை தவுத்து விட்டு நிக்க வச்சு நீ சொல்ற மாதிரி கல்யாணம் பண்றேன். சரிண்ணே. அண்ணே, அண்ணியை கொஞ்சம் கெட்டியமா பிடிச்சிட்டு தாலி கட்டுனே. ஏன்டா ஓடி போயிடுவான்னு சொல்றியோ? இது எந்த இடம் எந்த ஏரியான்னு கூட அவளுக்கு தெரியாதுடா. இதுல நம்மளே தப்பிச்சு போக சொன்னாலும் இறங்கி போறது கூட வழி தெரியாம இங்கதான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பா. நம்மள மீறி தப்பிச்சிருவாளா என்ன? அதுவும் சரிதானே, நீ சொன்னா சரியாதான் இருக்கும். சரி, அண்ணன் தாலி கட்ட போறேன், பாட்டு ஏதாவது தெரிஞ்சா பாடுங்கடா. அண்ணே, பர்த்டேன்னா ஹாப்பி பர்த்டேன்னு பாட்டு பாடலாம். இதுக்கு என்னன்னு பாடுறது? ஏதாவது பாடுங்கடா. கல்யாணம்னா மேலதாளம் எல்லாம் வச்சு பண்ணாதான் நல்ல ஜகஜோதியா இருக்கும். நம்மளே இப்படி இருட்டுக்குள்ள பண்றோம். ஏதாவது இருக்காண்டாமா? ஏதாவது பாட்டு பாடுறா. இலை 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான். அந்த பாட்டு பிடிப்போமால? பிடிச்சிட்டான் பாரு, பாடுறா அதையே. சரிண்ணே. 100 வருஷம் மாப்பிள்ளையும் பொண்ணுதான், பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் நாடு முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணுக்கொண்ணு நிக்கையில கண்ணுபடும் வெக்கத்துல அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம். ஏம்ல நிறுத்திட்ட? அவ்வளவுதானே தெரியும். அண்ணே, பாடிக்கிட்டே இருக்கோம், கட்டுங்கண்ணே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இப்படி பண்ணாத. வேண்டாம் வேண்டாம். எனக்கு தாலி கட்டிடாத. ஏலேய், ஏல இவன் எப்படில கண்டுபிடிச்சான்? அதானே எங்களுக்கும் தெரியல. எப்படி வந்தான்னு தெரியலையே. ஏல, அங்க மீனாக்கு மட்டும் ஏதாவது நடந்தது, ஒரு பையன் உயிரோட வீடு திரும்ப மாட்டிய. மருது மருது என்னை காப்பாத்த மருது வந்துட்டாரு. இதுக்கு மேல எனக்கு எதுவும் ஆகாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன நிச்சயம் காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவாரு. எவ்வளோ அவனை அடிச்சு கொள்ளுங்களேன். சரிண்ணே. நாங்க இருக்கிற இடத்துக்கே வந்துட்டு இல்ல. இனி உனக்கு அழிவுதாம்ல. யாரு அழிய போறாங்கன்னு கொஞ்ச நேரத்துல தெரியும். என்ன தைரியம் இருந்தா மீனாவை இப்படி கடத்திட்டு வந்து கொடுமைப்படுத்துவ? ஒரு பிள்ளை வேண்டாம் வேண்டான்னு சொல்லுது, வலுக்கட்டாயமா தாலி கட்ட பாக்குற. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இல்லடா, எனக்கு பிடிச்சிருக்கு, அவளை நான் கட்டிக்க போறேன். உனக்கு என்ன வலிக்குது? விடுன, சாவ தேடி இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. இனி அவனுங்க உயிரோட திரும்ப போக கூடாது. அடிங்கடா அவனை. அண்ணே, அங்க தப்பிச்சு ஓடுறானே. மீனாக்காவை துரத்தி போறான். குடிங்க. அவனுங்க வந்தாங்கன்னா நீ தப்பிச்சு ஓடிடலாம்னு நினைக்கிறியா? நான் நினைச்சதுதான் நடக்கும். இன்னைக்கு உனக்கு தாலி கட்டியே தீருவேன். அம்மா, என்னையாட தள்ளிவிட்ட? இருடா, உனக்கு இருக்கு. நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் நண்பே. உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன், என் உயிரே. லேய், இப்ப அவ என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி மேல யாராவது கை வைக்கணும்னு நினைச்சிங்க,
ஏன் கிட்ட நெருங்கணும்னு நினைச்சா கூட ஒருத்தனையும் விட மாட்டேன், வெட்டி வீசிடுவேன். வந்த துணையே வந்து அணையே அந்த உள்ள சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரியே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. ஐயா பூ கொடுத்துருக்க, அப்ப என் பேத்திக்கு ஒன்றும் ஆகாது. நீ எப்படியும் காப்பாத்திடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கியா? துளசி இங்க பாருமா, சாமி பூ கொடுத்துருக்கு. அப்ப நம்ம மீனாக்கு ஒன்றும் ஆகாது, நல்லபடியா வந்துருவா. பாருங்க பாட்டி, சாமியே பூ கொடுத்துருச்சுல, நல்லபடியா மீனா வந்துருவா. நம்பிக்கையோட காத்துட்டு இருப்போம் பாட்டி. சரிம்மா சரி. மீனா, ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம தாலி கட்டுறது ரொம்ப பெரிய தப்புமா. ஆனா அதை தான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். அந்த நேரத்துல உன்னை காப்பாத்தணுங்கிற எண்ணத்தையும் தாண்டி உனக்கு நான் சரியா இருப்பேன்னு என் மனசுல பட்டுச்சு. உன் மனசுல தானே பட்டுச்சு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையேன்னு நீ நினைக்கலாம். என்னாலதான் உனக்கு இப்படி ஒரு பிரச்சனையே இன்னைக்கு வந்திருக்குமா. அன்னைக்கு இனிமேல் அவங்க வம்பு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் அடிச்சேன். ஆனா அது உனக்கே இப்படி விபரீதமா முடியும்னு நான் எதிர்பார்க்கல. நாங்க சரியான நேரத்துக்கு வந்தனால பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் பிந்தி வந்திருந்தோம்னா என்ன நடந்திருக்கும்னு உனக்கும் தெரியும் இல்லையா? ஒரு நாள் உனக்கு பிரச்சனைன்னு நான் ஓடி வந்து காப்பாத்திட்டேன். இப்படி எல்லா நாளும் முடியுமான்னு நீ கேட்டா, என் கூட நீ இருந்தா நிச்சயம் முடியும். ஆனா இதுக்கு மேல உன்னை தனியா அங்க விடுறதுக்கும் எனக்கு மனசு இல்லை. அங்க பெருசா பெரிய குடும்பம் அப்படியெல்லாம் நீ இல்லை. உனக்கு உங்க பாட்டி அப்பா மட்டும்தான். அப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்க, பாட்டியும் முடியாதவங்க. நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா என்னால் அதை தாங்கிக்க முடியாதுமா. எல்லா விதத்துலையும் எனக்கு ஏத்தவன் நீன்னு தோணுச்சு, அதான் தாலி கட்டிட்டேன். அது பெரிய தப்பு தான். இருந்தாலும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லுமா. உனக்கு பிடிச்சா மட்டும்தான் நீயும் நானும் கணவன் மனைவியா இருக்க முடியும். உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் மனசுல உள்ளதை தைரியமா சொல்லுமா. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நீங்களும் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. என்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு நான் எந்த வகையிலையும் பொருத்தமானவ கிடையாது. உங்களை மாதிரி வசதியெலாம் எங்களுக்கு இல்லை. நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுக்குற ஓனர், பெரிய இடத்து பையன். ஆனால் நாங்கள் வேலை செய்கிற ஒரு சாதாரண பொண்ணு. நான் மாத சம்பளம் வாங்கி வீட்டில் கொடுத்தாதான் எங்கள் வீட்டில் உலை கொதிக்கும். அந்த மாதிரி ஒரு ஏழ்மையான குடும்பத்து பொண்ணு தான். எங்கள் அப்பாவுக்கு நிறைய பேர்த்துக்கிட்ட கடன் இருக்குது. எங்கள் அப்பா ஒரு குடிகாரர், இப்போ தான் திருந்தி நல்ல வழிக்கு வந்திருக்காரு. எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்கள் வீட்டில் உங்கள் வசதிக்கும் உங்கள் அந்தஸ்துக்கும் ஏற்ற மாதிரி பொண்ணு பார்ப்பாங்க. ஆனால் நான் அதில் ஒரு துளி கூட பொருந்த மாட்டேனே. என்ன நீங்கள் இப்போ தாலி கட்டி உங்கள் மனைவி ஆக்கிட்டீங்க. ஆனால் நான் இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் வெறும் கையை வீசிட்டு தான் வர முடியும். என்னால் சீரு சனத்தி வரதட்சணைன்னு எதையும் கொண்டு வர முடியாது. என்ன மீனா பேசிட்டு இருக்க? என்ன பார்த்தா வரதட்சணை கொடுமை பண்றவன் மாதிரியா இருக்கு. எனக்கு உன்னை ஃப்ரெண்டா ரொம்ப நாளா தெரியும். உனக்கும் இனி எந்த ஆபத்தும் வரக்கூடாது, எனக்கும் நீ சரியா இருப்பேன்னு தோணுனால மட்டும்தான் உன் கழுத்துல நான் தாலியை கட்டினேன். பேருக்கு காப்பாற்ற தாலி கட்டிட்டான் அவ்வளோதான் நினச்சிக்காத. தாலி கட்டின அந்த நிமிஷத்துல இருந்து இனி நான் என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் உன் கூட மட்டும்தான், உனக்காக மட்டும்தான்னு நினச்சிதான் தாலி கட்டினேன். அதை நீ விருப்பத்தோட இப்போ ஏற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை நாளானாலும் சரி, நான் வெயிட் பண்ணுவேன். நீ நினைக்கிற மாதிரி எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் அந்த அளவுக்கு மோசம் இல்லைம்மா. இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் எவ்வளோ நாளைக்கு வந்துட போகுது சொல்லு? எப்பயுமே நல்ல குணம் தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறவன் நான். வசதி இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு என்னைக்கும் நான் பிரித்து பார்த்ததில்லை, அது உனக்கும் தெரியும். எல்லார்கிட்டையும் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் என்னைக்கும் ஒரே மாதிரி தான் பழகிட்டு இருக்கேன் எல்லார்கிட்டையும். உங்கள் வீட்டில் இப்போ உங்கள் பாட்டிக்கிட்டையும் அப்பா கிட்டையும் பேசி புரிய வைக்க வேண்டியது என் பொறுப்பு. உனக்கு சம்மதமா அதை சொல்லுமா. இப்படி திடீர்னு கேட்டால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு சம்மதம் இருந்தாலும் இல்லைனாலும் இத்தனை வருஷமாக என்னை வளர்த்து ஆளாக்குனது எங்கள் பாட்டி தான். அதனால் எங்கள் பாட்டி சம்மதமும் எங்கள் அப்பா சம்மதமும் எனக்கு வேணும். அவங்க 2 பேரும் இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா நானும் உங்களை ஏற்றுக்கிறேன். சாரி அண்ணி, சிவபூஜையில கரடி மாதிரி இடையில வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ணா, நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அப்பா அம்மா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நேராக நம்ம அண்ணி வீட்டுக்கு போயிட்டு இதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரிடா. அவங்க எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டேண்ணா. இப்போ போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு தான் வரேன். இதுக்கப்புறம் வேற அண்ணி நம்ம வீட்டில் தான் இருக்க போறாங்க. அவங்க ஜாமீன்ல அதில் இதுலன்னு எதுலையாவது வெளியே வந்துட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம அண்ணியை பத்திரமா பார்த்துக்கலாம்ண்ணா.
நம்ம வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அவங்களால அண்ணியை எதுவும் பண்ண முடியாது. சரி வாங்கண்ணா, வாங்க நீ போகலாம். ம் ம் சரிடா.